Dear students and parents, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து சார் எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் நிறைய டைம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க, மெசேஜ்லையும் நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த வீக்கில் இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் கிளியராக நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த இதுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆகுது எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் கிளியராக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் கோட்டா ரேங்க் லிஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ரேங்க் லிஸ்ட், disability quota rank list, eminent sports person rank list, 7.5 reservation rank list, vocational school students rank list எல்லாமே வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் டிஎன்ஏக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ இமீடியட்டாக போயிட்டு உங்களோட ரேங்க் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் எப்படி சார் பார்க்கணும், நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் பார்க்குறோம். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜென்ரல் ரேங்க். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க, உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கம்யூனிட்டி வரீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் கரெக்டாக இருக்கா, என்ன ரேங்க், இது கம்யூனிட்டி ரேங்க். இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து கிளியராக பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ சீட் இருக்குது, பிரைவேட் காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, பிரைவேட் காலேஜில் கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த வருஷம் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 6877 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 7296 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6582 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 508 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 936 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எஸ்டி பார்த்தீங்கன்னா 616 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 22987 அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஒவ்வொரு வருஷத்தையும் இதுல கொடுத்திருக்கேன் எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருக்குது. ஸோ கட் ஆஃப் ரேஞ்சும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் குறையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வாட்டி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓசிக்கு எவ்வளோ இருக்குது, பிசிக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அதே போல எம்பிசிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்கேன். இதை நீங்க பாஸ் பண்ணி கிளியரா பார்த்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. அதே போல பிரைவேட் காலேஜஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருங்க. இதை பாஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதா பிரைவேட் காலேஜ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ரொம்ப ப்ரீஃபாகவே கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிறது எதுக்காகனா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.